Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's good to be here together worshiping God with you, precious people. தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பது பெரிய சந்தோஷமான காரியம். Amen. ஆமென். And I want to say thank you to Him first and foremost. நான் முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I want to say thank you to your pastor, Pastor Satyaraj, for the privilege of letting me share from this pulpit. அது மாத்திரமல்ல, உங்களுடைய போதகர் பாஸ்டர் சத்யராஜ் எனக்கு இந்த பிரசங்கம் பண்ண இந்த இடத்துல சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். And of course, thank you also to Pastor Emmanuel Raj for helping me to interpret. Otherwise, I would be talking in tongues. பாஸ்டர் மெனுவல் ராஜுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் மொழிபெயர்க்கிறதுக்காக. இல்லாவிட்டால் நான் பேசுகிறது அந்நிய பாஷையாக இருக்கும். A huge thank you to my brother, my friend, என்னுடைய நண்பருக்கு மிகவும் நன்றி. Pastor Manmohan and his wife Ibar for hosting me in their lovely home. பாஸ்டர் மன்மோகன் சிங்கும் அவருடைய மனைவியாரும் என்னை அவருடைய வீட்டில் வைத்து உபசரிக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Would you turn in your Bibles, please, to 1 Kings? முதலாவது ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நாம் வேதாகமத்தை திருப்புவோம். 1 Kings chapter 18. 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். And we will read a few verses beginning in verse 41. 41ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 Kings chapter 18, picking up in verse 41. ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். And I'm reading from the Amplified Bible. நான் ஆங்கிலத்திலே ஆம்பிளிஃபைட் வேதாகமத்திலிருந்து நான் வாசிப்பேன். It says, verse 41, and Elijah said to Ahab, go up, eat and drink, for there is the sound of abundance of rain. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சலை கேட்கப்படுகிறது என்றான். So Ahab went up to eat and drink, and Elijah went up to the top of Carmel, and he bowed himself down upon the earth and put his face between his knees. ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கல்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து and said to his servant, go up now, look toward the sea. And he went up and looked and said, there is nothing. And Elijah said, go again 7 times. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரம் மூலமாய் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். Verse 44, and at the 7th time the servant said, a cloud as small as a man's hand is arising out of the sea. And Elijah said, go up and say to Ahab, hitch your chariot and go down, lest the rain stop you. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழையுமை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். Verse 45, in a little while the heavens were black with wind-swept clouds, and there was, and Ahab went to Jezreel. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலேறி இஸ்ரேலுக்கு போனான். Verse 46, the hand of the Lord was on Elijah, and he girded up his loins and ran before Ahab to the entrance of Jezreel, nearly 20 miles. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டுமாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். Amen. Amen. I want to talk to you today about becoming a person of unwavering faith. அதாவது அசைக்க முடியாத விசுவாசம் நிறைந்த மனிதனாய் வாழ்வது என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Becoming a person of unshakable faith. அசைக்க முடியாத விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷனாய் வாழ்வது. Let me take you back, please, to verse 41. 41ஆம் வசனத்துக்கு நான் உங்களை திரும்பவும் கொண்டு போக விரும்புகிறேன். And I'm reading from several different versions. I'll just give you the juice. நான் பல
மொழிபெயர்ப்புகளிலே இந்த வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆகையினாலே நான் அதனுடைய உண்மையான முழுமையான அர்த்தத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். The NIV, the New International Version, says it like this: and Elijah said to Ahab, go, eat and drink, for there is the sound of a heavy rain. அதாவது புதிய திருத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் போய் நீர் போஜனம் பண்ணும், பெரிய ஒரு மழை வருவதை போன்று சத்தம் கேட்கிறது. There is the sound of a heavy rain. பெரும் மழை ஒன்று வருகிறதை போன்றுதான ஒரு இரைச்சல் கேட்கிறது. The New Living Translation புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு says it like this: இவ்விதமாய் சொல்லுகிறது, I hear a mighty rainstorm coming. அதாவது ஒரு பெரிய மழை அடிக்கிறது போன்றதான ஒரு புயல் வீசுகிறதை நான் பார்க்கிறேன். The English Standard Version says it like this: ஆங்கில சாதாரண மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, there is the sound of the rushing of rain. அதாவது மழை அப்படியே அடித்து வீசுகிறதை போன்றதான ஒரு சத்தத்தை கேட்கிறேன். The NKJV puts it in this way: the sound of abundance of rain. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலே நாங்கள் எவ்விதமாய் பார்க்கிறோம் என்றால் பெரும் மழை பொழிகிறதை நான் பார்க்கிறேன். The New American Standard Version says the roar of a heavy shower. அதாவது திரும்பவும் அந்த மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால் பெரும் மழையின் இரைச்சல். The sound of the tumult of rain, says the Legacy Standard Bible. அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லுகிறது பெரும் மழைகள் வந்து கொண்டிருக்கிறதை போல காணப்படுகிறது. Brother, sister, a heavy rain is coming. ஒரு பெரும் மழை வருகிறது. Amen. Amen. And that's the rain of God's word and the rain of his river of life, the precious Holy Spirit. அதாவது அந்த பெரும் மழை என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே பலமாய் வருகிறது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தின் மழை நம்மிடத்திலே வருகிறதை அது குறிக்கிறது. Somebody say amen. ஆமென் என்று சொல்வோம். Hallelujah. Hallelujah. You know, my brother, sister, if you want to become a person of unwavering faith, here are a few principles. நீங்கள் ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசியாக மாற வேண்டுமானால் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Number one, முதலாவதாக, faith hears what the world cannot hear. உலகம் கேட்க கூடாததை விசுவாசம் செவியினால் கேட்கும். Amen. In other words, faith hears the word of God. விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை தெளிவாக செவிகளிலே கேட்கும். There are so many other voices in this world இந்த உலகத்திலே பலவிதமான சப்தங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் that cause people not to hear what the Lord is saying. தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க கூடாதபடி தடை விதிக்கிற பலவிதமான சப்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிறோம். But faith hears the voice of the Lord. ஆனால் விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை மாத்திரமே அவன் கேட்கிறான். And this morning, brothers and sisters, here in this place as well as online, you are listening to the words of the living God. இங்கே உட்கார்ந்திருக்கிற அருமையான சகோதரிகளே, மேலும் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த காலை வேளையிலே தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். That is key number one. Faith hears the word. அப்ப முதலாவது காரியம் என்னவென்றால் விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே கேட்கிறான். Now, some of you may have a pet dog. சிலர் நீங்கள் செல்லமாக வளர்க்கிற நாய் ஒன்று இருக்கலாம். And you know, there's a special little whistle to call out to dogs. It's called a dog whistle. அதாவது நாங்கள் எங்களுடைய நாயை அழைப்பதற்கு நாங்கள் ஒரு விசில் ஊதுவோம். And when you blow that whistle, the human ear cannot hear any sound coming out of that piece of instrument. இவ்விதமாய் நாங்கள் ஊதும்போது ஒருவேளை சத்தம் கேட்காமல் மனிதனுடைய செவிக்கு அந்த சத்தம் கேட்காமல் இருக்கலாம். But your pet dog can. ஆனால் அந்த சத்தத்தை அந்த நாய் கேட்கும். Because they hear on a different frequency level altogether. ஏனென்றால் அது வித்தியாசமான ஒரு அலைவரிசையிலே அந்த நாய் என்ன செய்கிறது, அந்த எஜமானுடைய சத்தத்தை கேட்கிறது. And we who are in the family of the living God, you know, his blood-bought precious children, we hear his voice. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் வாங்கப்பட்டவர்களாகையினாலே
நாம் அவருடைய சத்தத்தை வித்தியாசமான ஒரு அலைவரிசையினூடாக நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Make it habit, to hear his word on a daily basis. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். As you sit down with the written scriptures, you can sit with this attitude, Lord, I'm listening. நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் உங்கள் முன்பாக வைத்து நீங்கள் வாசிக்கலாம். My heart is ready, my mind is receptive. நம்முடைய இருதயம் தயாராக இருக்க வேண்டும், நம்முடைய மனது ஆயத்தமாக இருக்க வேண்டும். Speak to me, Lord. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Faith hears the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு விசுவாசம் நிறைந்த மனிதன் ஆயத்தமாக இருப்பான். Amen. ஆமென். Well, let's go to verse 42. 42ஆம் வசனத்துக்கு போகும்போது, Elijah, after 3.5 years of drought and famine, he heard the sound of a mighty rainstorm coming. 3.5 வருஷ பஞ்சத்திற்கு பின்பு எலியா அங்கே ஒரு பலத்த மழை இரைச்சலை அவன் கேட்கிறான். Of course he heard from God. ஏனென்றால் அவன் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்டான். And verse 42 says he bowed down to the ground and put his face between his knees. ஏனென்றால் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தரையிலே பணிந்து தன் முகத்தை முழங்கால் ரெண்டுக்கு இடையிலே வைத்து குனிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this is what Elijah did. இதைதான் எலியா செய்தான். He bowed down to the ground. அவன் முதலாவது முழங்கால் படியிட்டான். And put his face between his knees. அவன் என்ன செய்தான்? தன்னுடைய முகத்தை இந்த முழங்காலுக்கு இடையிலே அவன் கொண்டு வந்தான். What was he doing? அவன் என்ன செய்தான்? Key number 2. இரண்டாவது காரியம், Faith praises God for the answer. அதாவது விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பதிலுக்காக கர்த்தரை துதிக்கிறான். In advance. ஒரு காரியம் நடக்க முன்னதாகவே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். Amen. ஆமென். That is the second principle of becoming a person of unwavering, unshakable faith. அசைக்க முடியாத விசுவாசம் நிறைந்த ஒரு மனுஷனாக இருப்பதென்றால் இவ்விதமாய் அது காரியம் நடக்க முன்னதாகவே அதை விசுவாசித்து துதிப்பது. Praising God for the answer before you can actually see it with your physical eyes. உங்களுடைய மாம்ச கண்களால் அந்த பதிலை பார்க்க முன்னதாகவே கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பது. Anyone can praise God after the answer materializes. நமக்கு தேவையான அந்த பதில் வந்த பின்பு ஆண்டவரை துதிப்பது லேசான காரியம். It doesn't take any faith to do that. அதுக்கு விசுவாசம் அவசியம் இல்லை. But it does take faith to praise God beforehand. ஆனால் நம்முடைய பதில் வர முன்னதாக கர்த்தரை துதிப்பதென்றால் அதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. Amen. ஆமென். That's a definite step of faith. அது உண்மையிலே ஒரு விசுவாசத்தின் முதற்படி. So key number 2, faith praises God in advance. ஆகவே இரண்டாவது காரியம் என்னவென்றால் விசுவாசமானது பதில் வரமுன்னதாகவே கர்த்தரை துதிக்க Verse ஆரம்பிக்கும். 42 says Elijah bowed down on the ground and put his face between his knees. 42ஆம் வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, எலியா என்ன செய்கிறான்? அங்கே தரையிலே பணிந்து முகம் தன் முழங்காலில் பட குனிந்து துதிக்கிறான். I believe while he was in that position, அவன் ஏன் அந்த விதமாய் பணிந்து குனிய வேண்டும்? he was meditating on what God had done for him in the past. கடந்த காலங்களிலே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களை He was thinking provided for him at the brook Kerith. அங்கே கேரித் ஆற்றங்கரையில இருக்கும்போது எவ்விதமாய் ஆண்டவர் அவனை போஷித்தார் என்பதை அவன் Famine. அந்த பஞ்சத்தின் முதலாவது வருஷத்தில் எவ்விதமாய் கர்த்தர் போஷித்தார். How while he was hiding by that brook and drinking from the water by God to bring him bread and தாற்றண்டையிலே அந்த குகையிலே அவன் இருக்கும்போது எவ்விதமாய் அந்த தண்ணீரை அருந்தினான். அது மாத்திரமல்ல, காக்காவை கொண்டு
நினைக்கும் போது அவன் கர்த்தரை துதித்திருப்பான். I'm letting my godly imagination run, and I think, while he was in that position, he was also thinking when the brook ran dry, how God spoke to him to go to Zarephath. அங்கே அந்த ஆறு வற்றி போன போது சாரிபாத் ஊருக்கு போகும்படியாக எவ்விதமாய் தேவன் அவனை ஏவினார் என்பதையும் நினைத்து அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். And there he met that widow woman அங்கே அவன் அந்த விதவையை அவன் சந்திக்கிறான். who was gathering just 2 sticks. அங்கே 2 விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். And she had just a handful of flour and a little oil. அவளிடத்திலே கொஞ்சம் மாவும் கலசத்திலே கொஞ்சம் போல எண்ணெயும் இருந்தது. And in her own words, she was going to make a small fire out of those 2 sticks and bake one last chapati and feed her boy and eat it herself and then die. ஒருவேளை அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வைத்து ஒன்றோ 2 சப்பாத்தி செய்து சாப்பிட்டுட்டு சாகுவது தான் அவளுடைய எண்ணமாக இருந்தது. And God, through the man of God Elijah, spoke to her and said, "Fear not." ஆனால் தேவனுடைய மனுஷன் மூலமாக ஆண்டவர் பேசி சொல்லுகிறார், பயப்படாதே என்கிறார். Make that first chapati, நீ இந்த முதலாவது சப்பாத்தியை போடு, but the first 1/3 portion bring it to me. அந்த சப்பாத்தியை சுட்டுட்டு முதல் பகுதியை நீ எனக்கு கொண்டு வா. And I believe, Elijah on his knees with his face between his knees, was thinking about how God not only provided for him, but miraculously took care of that widow woman and her boy for the next several years. ஆகவே அவன் விதமாய் பணிந்து குனிந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போது எவ்விதமாய் அந்த விதவைக்கும் தனக்கும் அந்த பஞ்சகால முடியும் வரைக்கும் ஆண்டவர் எவ்விதமாய் போஷித்தார் என்பதை நினைத்து அவன் துதித்து கொண்டிருப்பான். And then I believe, Elijah was also thinking about how God had helped him to call down fire from heaven. அது மாத்திரமல்ல, எவ்விதமாய் ஆண்டவர் அவனை வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டார் என்பதையும் அவன் நினைத்து துதித்திருப்பான். When the prophets of Baal couldn't do so. அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகள் செய்ய முடியாததை தேவன் இவனை கொண்டு செய்ய வைத்தார். Faith meditates on the answers. அதாவது விசுவாசம் என்பது வரப்போகிற பதிலை குறித்து தியானிக்க வைக்கிறது. How many times has God answered your prayers, your cries? எத்தனை முறை உங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. I mean, we have a good track record to draw from. God has never failed. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நம்மை கைவிட்டதில்லை, வெட்கப்படுத்தினதில்லை. He's very reliable, very dependable. அவரை Hallelujah. நாங்கள் 100% நாம் ஆண்டவரை நம்பலாம், விசுவாசிக்கலாம். Amen. Amen. So faith not only meditates on the previous answers, but faith praises God in advance. கடந்த காலங்களிலே தேவன் செய்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை துதிக்க வைக்கிறது. By the way, where was Elijah? எலியா எங்கே இருந்தான்? He was at Carmel. அவன் கர்மேல் மலையிலே இருந்தான். What's the meaning of Carmel? கர்மேல் மலை என்றால் என்ன? Make a note of it, please. Carmel means a fruitful place. தயவு செய்து அதை எழுதி கொள்ளுங்கள். கர்மேல் மலை என்றால் அதாவது அது கனி நிறைந்த இடம். Amen. ஆமென். Carmel means a place of blessing, a place of plenty. கர்மேல் என்றால் அது கனி கொடுக்கிற ஒரு இடம், நிறைவான ஒரு இடம், அது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடம். So Elijah was in the right place. ஆகவே அப்படியானால் எலியா சரியான ஒரு இடத்தில் தான் அவன் இருந்தான். Listening to the living word of God. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனாய் அவன் காணப்பட்டான். Praising God by faith in advance. அவன் ஏற்கனவே நடக்க முன்னதாகவே எதிர்பார்ப்போடு அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான். Verse 43. 43ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, Elijah told his servant, "Go up now and look toward the sea." So he went up and looked and said, "There is nothing." 43ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி சொல்லுகிறான், நீ சமுத்திர முகமாய் போய் பார். அவன் போய் பார்த்து அவன் வந்து சொல்லுகிறான், அங்கு ஒன்றும் இல்லை என்றான். Elijah is still in that position, down on the ground with his face towards the ground between his knees. அங்கே எலியா இன்னும் தான் அங்கே பணிந்து குனிந்து இருக்கிறான்.
In other words, he's not being distracted by any other voices. அங்கே வேறு எந்த ஒரு சத்தமும் தன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதபடிக்கு அவன் காணப்படுகிறான். He's not being led by his 5 physical senses. அதாவது தன்னுடைய ஐம்புலன்கள் அவனை வழிநடத்துவதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. He's being led by his 6th sense, the super sense, the sense of faith. அதாவது ஆறாவது புலன். அதாவது என்ன அந்த ஆறாவது புலன்? விசுவாசம் என்ற புலன் அங்கே கிரியை செய்வதற்கு அவர் இடம் கொடுக்கிறார். And his servant is doing all the running around. அங்க ஓடுற வேலையெல்லாம் அவனுடைய வேலைக்காரன் செய்கிறான். Go up now and look towards the sea. And the servant went up and looked and said, there is nothing. அப்ப ஊழியக்காரனை சொல்லுகிறான், நீ போய் அந்த சமுத்திர பக்கமாய் பார் என்று சொல்லுகிறான். அவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுகிறான், ஒன்றையும் காணவில்லை என்று. Key number 3. மூன்றாவது காரியம். Faith is steady when there is no evidence. எந்த விதமான அடையாளம் இல்லாமல் இருக்கும் போதும் உறுதியான விசுவாசம் என்பது அது மாறாததா இருக்கிறது. I mean, no evidence in the physical sense realm. அதாவது நம்முடைய ஐம்புலன்களால் நமக்கு வர வேண்டிய பதிலை பார்க்க முடியாமல் இருக்கலாம். அதன் மத்தியிலும் கூட விசுவாசத்திலே உறுதியாய் இருப்பது. Because we are not called to walk by sight, we are called to walk by faith. ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So when is faith strong? Faith is strong when there is zero evidence. அங்கே எந்த விதமான அடையாளம் இல்லாமல் இருக்கும் போதும் ஆண்டவரை விசுவாசிப்பதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான. Now I know you've been praying about several things in your own personal lives, in your family life, in your church life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய சபையின் வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But sometimes when you've prayed and you said amen and you open your eyes, everything looks just about the same. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆமென் போட்ட பிறகு போட்டு நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்களுடைய சூழ்நிலை மாறாமல் அப்படியே தான் இருக்கும். It looks like nothing has happened, nothing has changed. நாங்கள் இவ்வளவு ஜெபம் பண்ணியுமே ஒன்றுமே நடக்காதது போன்று தோன்றலாம். Don't think that nothing is happening. ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Something is in the invisible faith realm. அதாவது நாம் காண முடியாத நிலைமையிலே ஒரு காரியம் நமக்கு பின்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. In the spiritual unseen realm. அதாவது மனுஷ கண்களால் காண முடியாத ஆவிக்குரிய மண்டலத்திலே ஏதோ ஒரு காரியம் நமக்காக நடந்து And கொண்டிருக்கிறது. faith is strong even when you don't see anything happening. எந்த அடையாளத்தை காணாமல் இருக்கும் போதும் விசுவாசமானது உறுதியாய் இருக்கிறது. Thank you for listening so carefully. நீங்க மிகவும் கவனமாய் கேட்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். Thank you for giving God's word your closest attention. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மிக கவனமாய் கவனிக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So brother, sister, if you haven't seen anything happening, as answers to the things that you've been praying about, don't lose heart. ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுக்குரிய பதில் இதுவரைக்கும் வராமல் இருந்தாலும் கூட தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம். In the unseen faith realm, things are happening. காண முடியாத மண்டலத்திலே உங்களுக்காக ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Do I hear an amen to that? ஆமென். Do I hear a better amen to that? ஆமென். Amen. Faith is strong when there is no evidence. அங்கே எந்த விதமான அடையாளம் இல்லாமல் இருக்கும்போதும் விசுவாசமானது உறுதியாய் இருக்கிறது. Because we do not walk by what we see, but we go by faith in God's word. ஏனென்றால் நாங்கள் தரிசித்து நடக்கல, நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நாம் நடக்கிறோம். And God's word always works. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். All right. Same verse, please. Verse 43. 43ஆம் வசனம். Go up now and look toward the sea. So he went up and looked and said, there is nothing. ஆகவே 43ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம், நீ போய் சமுத்திரத்தை நோக்கி பார் என்று சொல்லும்போது அவன் போய் பார்த்து விட்டு வந்து ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். And Elijah said, go again. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எலியா சொல்லுகிறார்,
நீ திரும்பவும் நீ போய் பார். Go again 7 நீ times. திரும்பவும் 7 முறை நீ போய் பார் என்று சொல்கிறான். And so you can imagine this servant, doing all the running around. அங்கே இந்த ஊழியக்காரன் அங்கே சமுத்திரத்துக்கு ஓடுகிறதும் அவரிடத்தில் வருகிறதுமா இருக்கிறான். Elijah is there on his knees. எலியா அங்கே அவன் முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிறான். With his face bowed down. அவனுடைய முகம் அப்படியே தரை மட்டும் பணிந்து குனிந்திருக்கிறது. Between his knees, he's not distracted. அவன் தன்னுடைய கவனத்தை எந்த விதத்திலும் அவன் திசை திருப்பவில்லை. And the servant is doing all the running around. ஆகவே ஊழியக்காரன் தான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான். So he goes west, looks out towards the Mediterranean, and அங்கே அவன் comes போய் back. அந்த மத்திய தரை கடலை நோக்கி பார்க்கிறான். He says, "Sir, there's nothing." சார் ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறான். And Elijah, with his head still bowed down, he says, "Go again." அங்க எலியா தன்னுடைய முகத்தை அங்கே பணிந்து அவன் குனிந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையில இருந்து கொண்டு சொல்லுகிறான், திரும்பவும் போய் பார். And the servant goes running again, அவன் ஊழியக்காரன் திரும்பவும் ஓடுகிறான், huffing and puffing, and he comes back after looking and he says, ஓடி "Prophet, மூச்சு sir, விட்டுக்கிட்டே there's ஓடி nothing." மூச்சு விட்டுக்கிட்டே ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயோ அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறான். And Elijah says, "Well, go again." எலியா சொல்லுகிறான், திரும்பவும் ஓடி பாரு. And the servant goes and he's panting and he looks out to the Mediterranean, comes back again, "Sir, there's nothing." எலியாவுக்கு மூச்சு வாங்குறது. அவன் திரும்பவும் போகிறான், போய் அங்கே பார்க்கிறான். And the man of God says, "Go again." அப்ப எலியா சொல்லுகிறான், திரும்பவும் போய் பாரு. And the servant is sweating, tired, and he looks out, comes back the 4th time. He says, "Prophet, sir, there's nothing." இப்ப மூச்சு வாங்குற மாத்திரமல்ல வேர்த்து வடியுது. அவன் திரும்பவும் சொல்லுகிறான், எலியா போய் பாரு என்று. And the man of God says, "Well, go again." ஓ திரும்பவும் நீ போய் பார். And for the 5th time, the prophet's servant goes puffing and he's breathing heavy, and he comes back again having seen nothing. He says, "Prophet, sir, there's nothing." 5வது முறையும் அவனுடைய மூச்சு பலமாக எடுக்க ஆரம்பிக்கிறான், வேர்க்க ஆரம்பிக்கிறது, ஓடி வருகிறான், ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். And the prophet's servant, goes for the 6th time, there is nothing. 6வது முறையும் அங்கே அந்த ஊழியக்காரன் ஓடுகிறான், ஆனால் ஒன்றுமில்லை. And the man of God says, "Go again 7 times." அங்கே தேவனுடைய மனுஷனாகிய மனுஷன் சொல்லுகிறான், ஊழியக்காரனை பார்த்து 7வது முறை நீ போய் பார் என்று சொல்லுகிறான். Faith always says, "Go again." விசுவாசமானது எப்பொழுதும் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திரும்பவும் போய் பார். Go again. திரும்பவும் போய் பார். Write that down, please. That is key number 4. Faith always says, "Go again." அதாவது 4வது காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் என்ன சொல்லுகிறது? விட்டு விடாதே, திரும்பவும் போய் பார். In other words, faith refuses to quit. அதாவது விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? அது ஒரு நாளும் அது சோர்ந்து போகாதது ஒன்று. Faith does not give up. ஐயோ நம்ம முடியாது என்ற வார்த்தைக்கு அங்க விசுவாசத்துல இடமே இல்லை. To put it in 21st century modern terminology, faith has bulldog tenacity. அதாவது விசுவாசம் என்பது பாருங்க, இந்த புல்டாக் இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் விடாது, அது வீரம் கொண்டது, அது தன்னுடைய காரியத்துல அது திடனாக இருக்கும். அதே போன்றுதான் விசுவாசம் என்பது. When a bulldog gets a hold of that bone between his teeth, that bulldog is not going to let go of that bone. இந்த புல்டாக் என்ன செய்யும் பாருங்க, அந்த எலும்பை அப்படி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணாலும் அந்த எலும்பை அதோட வாயிலிருந்து எடுக்க முடியாது, அதுல உறுதியாக இருக்கும். You can try as hard as you can, but he's not going to let go. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த எலும்பு துண்டு அதிட்ட இருந்து பறிக்க முடியாது. And when you hear God's word, if you have that kind of tenacity, you'll always say, "Well, go again." இதே விதமாகத்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் அப்படி இறுக பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் அங்கே யாரும் நம்மிடத்திலிருந்து அதை பறிக்க முடியாது. You'll clench your faith teeth and not let go, refusing to give up. என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை இறுக்கமாய் பிடித்துக் கொள்வேன் என்ற என்பதுதான் அந்த விசுவாசம். Are you with me? என்னோட இருக்கிறீங்களா? Are you getting something out of these principles? இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்களா? Amen. Amen. Verse 44. 44ஆம் வசனம். And at the 7th time the servant said, "Behold, a little cloud like a man's hand is rising from the sea." 7வது முறை ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறான்,
ஒரு சிறிய கை அளவு மேகம் சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறதை நான் காண்கிறேன். A little cloud. ஒரு சிறிய மேகம் How big? எவ்வளவு பெருசு? The size of a man's hand. ஒரு மனுஷனுடைய கை அளவு மேகம் எழும்புகிறது என்றான். That's not a big cloud at all. அது ஒரு பெரிய மேகம் அல்ல. A little cloud, like a man's hand, is rising from the sea. ஒரு மனுஷனுடைய கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது. Key number 5. ஐந்தாவது காரியம் என்னவென்றால், Faith is strong when there is little evidence. ஒரு சிறிய அத்தாட்சி வரும் பொழுதும், சிறிய அடையாளம் வரும் பொழுதும் விசுவாசமானது உறுதியாய் இருக்கிறது. You're praying and believing God for big things to happen and you only see just a little bit happening. Well, faith is strong when there is only a tiny bit of evidence. நீங்க ஒரு பெரிய பதில் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு சிறிய ஆரம்பம் அங்கே உண்டாகிறது. அதன் மத்தியிலும் கூட நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகாதபடி உறுதியா இருக்கணும். Faith is strong when there is only just a wee bit of evidence. ஒரு சிறு அடையாளம் இருந்தால் கூட நாம் விட்டுவிடக் கூடாது. நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். I pray that this is encouragement to each one of you precious people of God. தேவனுடைய ஜனங்களே, இந்த விசுவாசம், இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். Faith is strong when there is very little evidence of what you've been praying and trusting God for. நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ அதனுடைய அடையாளம் சின்னதாக இருந்தால் கூட நாம் தளர்ந்து போகக்கூடாது. நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். For example, if you're praying, for a paralyzed person to receive healing and the guy can only wiggle his toes, well, praise the Lord, at least he can wiggle his toes. ஒருவேளை கை கால் இயலாத ஒரு மனுஷனுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அவர் உடனடியாக எழும்பி நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய விரலை அவர் அசைக்க ஆரம்பித்து விட்டாலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டும். Faith is strong when there is little evidence. ஒரு சிறிய அடையாளம் இருந்தாலே போதும். நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். How much rain can you expect, from a cloud the size of a person's hand? கையளவு மேகத்திலிருந்து எவ்வளவுதான் மழை பெய்ய முடியும்? Insignificant. Seems like it. அதுல பெரிய மழை ஒண்ணுமே பெய்ய முடியாது. But in God's sight, nothing is insignificant. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரு சிறிய அடையாளம் கூட அது மிக முக்கியமானது. Amen. ஆமென். All right, verse 44. 44ஆம் வசனம். Elijah said, எலியா சொன்னார், go up, நீ போய் say to Ahab, prepare your chariot and go down before the rain stops you. நீ போய் ஆகாப்புக்கு சொல்லு, உன்னுடைய ரதத்தை பூட்டிக் கொண்டு சீக்கிரமாய் போக சொல்லு, ஏனென்றால் பெரிய ஒரு மழை வரப்போகிறது. So in other words, Elijah told the servant to give King Ahab a message. அப்படியானால் ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார், போய் ராஜாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்படி. What was the message? என்ன அந்த செய்தி? Your Majesty, harness your chariot horses. நீர் உம்முடைய குதிரையை வண்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சீக்கிரமாய் போம். Mount your chariot, get into that vehicle, நீங்கள் அந்த ரதத்திலே ஏறுங்கள், and ride down the mountain so that the rainstorm doesn't stop you. இந்த வரப்போகிற பெருமழை உம்முடைய பிரயாணத்தை தடை பண்ணாதபடிக்கு சீக்கிரமாய் கடந்து செல்லும். Now think about this. There was only a little evidence, the cloud the size of a man's hand. அங்கே ஒரு கையளவு மேகம்தான் இப்பொழுது வந்திருக்கிறது. And the man of God is sending this message to the king. அங்கே தேவனுடைய மனுஷன் ராஜாவுக்கு அந்த செய்தியை அனுப்புகிறான். Hurry up and get into your chariot and ride down hastily. நீர் சீக்கிரமாய் புறப்பட்டு கடந்து செல்லும் என்று சொல்லுகிறான். Go as fast as you can எவ்வளவு வேகமாய் போக முடியுமோ அவ்வளவு வேகமாய் போகும் என்று சொல்லுகிறான். before the rainstorm hinders and stops you. இந்த மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு சீக்கிரமாய் போகும் என்று சொல்லுகிறான். Write this down, please. தயவு செய்து இதை எழுதி கொள்ளுங்கள். Faith believes for big things when you can only see little things happening. அதாவது ஐந்தாவது காரியம் என்ன தெரியுமா? விசுவாசமானது சிறிய அடையாளத்தை பார்த்தாலும் பெரிதாய் இருக்கிறது. The size of a man's hand, that's the cloud size. இது ஒரு கையளவு மேகம்தான். And Elijah is believing for a
mighty rainstorm. ஆனால் எலியா ஒரு பெரிய பெரும் இரைச்சலோடு ஒரு மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Faith believes for big things when it can only see a little something ஒரு happening. சிறிய அடையாளத்தை காணும்போது கூட விசுவாசமானது ஒரு பெரிய மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Maybe you've seen just a few answers to the big sized prayers that you've been praying about. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஒரு சிறிய பதில்கள் தான் வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து I கொண்டிருக்கலாம். believe God's word is encouraging each one of you, my precious people. The big things are on the way. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் விசுவாசியுங்கள். இப்பொழுது சிறிய பதில்கள் வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் பெரிய பதில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. Somebody say amen. ஆமென் என்று சொல்வோம். Hallelujah. I believe he's talking to all of us this morning. இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். Faith believes for the big things when it can only see little things taking place. அதாவது சிறிய காரியங்களை கண்டாலும் கூட விசுவாசமானது பெரிய காரியங்கள் வரும் என்று நம்புகிறதா இருக்கிறது. Verse 46. 46ஆம் வசனம். Ahab left hastily. அங்கே ஆகாப் வேகமாய் ஓடினான். Well, I'm actually reading the last few words from verse 45 and then flowing into verse 46 also. அங்கே 45ஆம் வசனத்தை கடந்து 46ஆம் வசனத்துக்குள்ளே நான் போகிறேன். 18ஆம் அதிகாரத்திலே Ahab left hastily for Jezreel, அங்கே யெஸ்ரயேலை நோக்கி ஆகாப் ராஜா வேகமாய் போகிறான். and the Lord gave special strength to Elijah so that he was able to run ahead of Ahab's chariot to the entrance of the city. அங்கே எலியாவுக்கு ஆண்டவர் விசேஷித்த பலத்தை, ஆவின் பலத்தை கொடுத்தபடியினாலே அங்கே ஆகாப் ராஜாவுடைய ரதத்துக்கு குதிரைக்கு முன்னதாக அவன் ஓடக்கூடியதாக இருந்தது. The Amplified Bible says it like this. ஆம்பிளிஃபைட் வேதாகமத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 45. 45ஆம் வசனத்திலே In a little while, the sky grew dark with clouds and winds, and there were heavy showers. அங்கே மேகம் என்ன செய்ததாம்? மேகம் இருண்டது, கருமையாக மாறியது, இவ்விதமாய் காற்று வீச ஆரம்பித்தது, அதன் பின்பு பெருமழை பொழிய ஆரம்பித்தது என்று வாசிக்கிறோம். And Ahab mounted and rode his chariot and went inland to Jezreel. ஆகவே ஆகாப் ராஜா என்ன செய்கிறான்? அங்கே தன்னுடைய ரதத்தை பூட்டி அவன் வேகமாய் யெஸ்ரயேலுக்கு போகிறான். Verse 46. 46ஆம் வசனம் Then சொல்லுகிறது. the hand of the Lord came upon Elijah, அங்கே தேவனுடைய கரம் எலியாவின் மேல் வந்தது, giving him supernatural strength. அங்கே அவனுக்கு விசேஷித்த வல்லமையை அது கொடுத்தது. And he girded up his loins அவன் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு and outran Ahab to the entrance of Jezreel, nearly 20 miles. அங்கே கிட்டத்தட்ட 20 மைல் இருந்த அந்த யெஸ்ரயேலுக்கு இந்த ராஜாவுக்கு முன்னதாக அவன் வேகமாய் ஓடினான். I like that in verse 46. அந்த 46ஆம் வசனம் எனக்கு ரொம்ப விருப்பம். The hand of the Lord came upon Elijah, அதாவது தேவனுடைய கரம் எலியாவின் மேல் வந்தது, giving him supernatural strength. அவனுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை அது கொடுத்தது. And he girded up his loins. அவன் தன் அறையை கட்டி கொண்டான். If you put it into 21st century English, இந்த காலத்து பாஷையிலே சொல்வதாக இருந்தால், may I say it like this? He tucked his lungi into his belt. அவன் தன்னுடைய லுங்கியை கட்டிக்கொண்டு தன்னுடைய பெல்ட்டை கட்டிக்கொண்டான். And he outran Ahab all the way to the entrance of Jezreel, 20 miles nearly. அதாவது கிட்டத்தட்ட 20 மைல் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த யெஸ்ரயேலின் வாசலிலே போய் அவன் எலியா நிற்கிறான். Now listen carefully to this, please. இதை மிக கவனமாய் கேளுங்கள். Who started off first? யார் முதலாவது ஓட ஆரம்பித்தது? Ahab did. ஆகாப் ராஜா தான் முதலாவது குதிரை வண்டியிலே ஓடினான். He had a head start. அவன் தான் முதலாவது ஓட ஆரம்பித்தான். I don't know how many chariots he had, how many horses he had hitched to his chariot. அவனுடைய அந்த ரதத்திலே எத்தனை குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தது நமக்கு தெரியாது. Definitely 2. ஆக குறைஞ்சது 2 குதிரையாவது Quite பூட்டப்பட்டிருக்கும். possibly even 4 or 8. ஒருவேளை 4 குதிரைகள் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் 8 குதிரைகள் அந்த ரதத்தை இழுத்திருக்கலாம். But the point we're making is Ahab rode, Elijah ran. அங்கே அவன் குதிரை வண்டியிலே போகிறான், எலியாவோ ஓடுகிறான். Ahab had a chariot.
ஆகாபிடத்திலே ரதம் இருந்தது. Elijah had Christ Jesus, the anointed one. ஆனால் எலியாவுக்குள்ளோ இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினார். Ahab had horses. ஆகாபிடத்திலே குதிரைகள் இருந்தது. Elijah had the hand of God. எலியாவிடத்திலோ தேவனுடைய கரம் இருந்தது. May I say it like this? நான் இப்படி சொல்லலாமா? Ahab had horsepower. ஆகாபிடத்திலே ஹார்ஸ் பவர் இருந்தது. Elijah had Holy Ghost power. எலியாவிடத்திலே பரிசுத்தாவின் வல்லமை இருந்தது. And Holy Ghost power is always greater than horsepower. அதாவது இந்த குதிரையின் வல்லமையை விட அங்கே பரிசுத்தாவியானவரிலிருந்து புறப்படுகிற வல்லமை ஆக பெரியது. And although Ahab started off first, the Bible says supernaturally Elijah was able to outran Ahab 20 miles plus. ஆகாப் முதலாவது ஓடினாலும் கூட எலியா பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடினாலே அந்த 20 மைலையும் கடந்து அவனுக்கு முன்பாக அங்கே போய் நிற்கக்கூடியதா இருந்தது. Amen. That's not a short distance, 100-meter dash. That's almost a little more than a half marathon. இது ஒரு 100 மீட்டர் ஓட்டம் அல்ல, கிட்டத்தட்ட 20 மைல் அவன் போக வேண்டியிருந்தது. Key number 7. ஏழாவது காரியம், Faith starts off with nothing. விசுவாசமானது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆரம்பிக்கிறது. Actually, may I rephrase that? It's not nothing. Faith starts off with the word of God. வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. Faith starts off with nothing but the word of God. விசுவாசமானது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நான் சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. And ends up doing great things. அது கடைசியில் எங்கே போய் முடிகிறது? பெரிய காரியங்களை நிறைவேற்றுவதிலே போய் முடிகிறது. Not in one's own strength. ஒரு மனுஷனுடைய சுய பலத்திலே, மாம்ச பலத்திலே அல்ல. Not by power, not by our physical might, but by the Spirit of the living God. நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே அது ஆகிறது. Amen. ஆமென். 7 keys to becoming a man, a woman, a person of unshakable faith. அதாவது ஒரு அசைக்க முடியாத வல்லமை நிறைந்த ஒரு மனுஷனாய் விசுவாசம் நிறைந்த மனுஷனாய் வருவதற்கு 7 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். How many of you received that this morning? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் இந்த காலை வேளையில்? Would you lift up your hands and say, Lord, உங்களுடைய கரத்தை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, thank you for speaking to me. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினதற்காக நன்றி. I have heard from heaven. நான் உம்முடைய சத்தத்தை கேட்டேன். I have heard your word. உம்முடைய வார்த்தையை நான் கேட்டேன். And I delight in listening to your voice. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். Your word is my faith builder. ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்னை கட்டி எழுப்புகிறது. And I will put it into action. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கிரியையிலே போடுவேன். In Jesus' mighty name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தரே ஸ்தோத்திரம். காரியங்களுக்காக இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஜெபித்திருக்கலாம். பல காரியங்களுக்காக நாங்கள் We ஜெபித்திருக்கலாம். might be praying for many things. இல்லையா? நிறைய தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு. We might have faced many failures. பல நேரங்கள்ல நாங்க விசுவாசத்தை குறித்து நாங்க விசுவாசத்துல குறைவுபட்டிருக்கலாம். We might be lacking in faith. ஏன் சில நேரத்துல இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சு We கொண்டிருக்கலாம். might be even thinking whether this is going to take place or நான் not. நம்புறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தெளிவாக I பேசியிருக்கிறார். believe that God has spoken to us clearly என்ன today. என்ன காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? So what are the things we are praying for? அது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். It could be a physical need or it could be a spiritual need of our life. வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் அந்த காரியத்துல தேவன் நமக்கு கிரியை செய்ய Whatever the area of life we might need faith, God can Amen. help us. ஆகவே இந்த நாள்ல கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யணும், உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Even today we're going to pray that, Lord, we trust in you, we believe you, Father. அது என்ன தடையா இருந்தாலும் அந்த தடையை கர்த்தர் மாற்றி போடும். Whatever the obstacle might be, may God, you should remove that in Amen. our life. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே முடிவுக்கு வந்துடாது. Nothing can come to an end in our life. இல்லையா? ஆண்டவரா பார்த்து சொல்லணும். Only God, Lord God has to say that to Yeah. us. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை தர ஆயத்தமாயிரு. God is definitely able to give good endings in our lives. ஆமென். அதான் நீங்க மிக தெளிவாக நாங்க கேட்டிருக்கிறோம். We have
clearly heard this today. ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are ready to pray for this? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ற விசுவாசத்தை உம்முடைய மீது நான் வைக்கிறேன். Let us say to the Lord, Lord, I put my faith in you. I trust you. ஆமென். அவங்க பாஸ்டர் ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் வந்து மறுபடியும் ஜெபம் பண்ணுவாங்க. I call upon Pastor George to come forward again to pray for this. Let's lift up our hands to the Lord. நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துவோம். Heavenly Father, as our hands are stretched out to you, ஆண்டவரே, எங்களுடைய கரங்கள் உமக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிற வேளையிலே it's a token of our worship. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் வண்ணமாக நாங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். It's also a sign, Lord, of reaching out to you. ஆண்டவரே, உம்மை தொடுவதற்காக நாங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். And as we stand in your presence, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கிற வேளையிலே our heart's cry ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி is that each of us சத்தமிடுகிறது. would delight to hear your voice. உம்முடைய சத்தத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறது. Lord, may your word be of greatest importance to each one of us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில முக்கியமானதாக கருதப்படுவதாக, More to be desired than anything else. இந்த உலகத்திலே நாங்கள் வேறு எதை விட உம்முடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கட்டும். Lord, we are asking that your word would be the bedrock, the foundation, the rock of our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மூளை கல்லாக உம்முடைய வார்த்தை காணப்படட்டும். ஆண்டவரே, Lord, help us to hear what your Holy Spirit says from out of that book of life. ஆண்டவரே, இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை தெளிவாய் கேட்க உதவி செய்யுங்க. Lord, may those written words in your holy word, the Bible, leap off the page and be established in our hearts. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, அந்த வேதத்திலிருந்து துள்ளி குதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அது உண்மையானதாய் மாறுவதாக. Forever it is settled in the heavens, and we pray that it would be settled in our spirits also. அது பரலோகத்திலே அது நிலைவரப்பட்டிருக்கிறபடியே எங்கள் வாழ்க்கையிலும் அது நிலைவரப்படுவதாக. And Lord, when we hear from you, help us to rejoice and delight in your word as those who have found great spoil. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து பெரு பொக்கிஷத்தை கண்டது போல ஆர்ப்பரிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. Lord, when people don't see any evidence of things that they're believing you for, help them to stay steady and strong. ஆண்டவரே, எந்த விதமான அடையாளத்தை காணாமல் இருக்கிற வேளையிலும் தங்களுடைய விசுவாசத்திலே ஒவ்வொருவரும் உறுதியாயிருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, Because it's your word that never fails. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததா இருக்கிறது. Lord, help them to always keep going back to your word again and again and again and again and again. அடையாளத்தை காணாமல் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப உம்முடைய வார்த்தை நண்டையிலே போகத்தக்கதாக உதவி செய்யுங்க. Because your word is the only unshakable thing in this world where everything else is shaking. இந்த உலகத்திலே எல்லாமே அசைகிறவைகளாய் இருக்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே அசையாததாய் இருக்கிறது. Thank you, Lord, for that bedrock on which our lives are built. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். And when your people உம்முடைய ஜனங்கள் see little things happening, சிறிய காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கும்போது, thank you, Lord. நன்றி ஆண்டவரே, Oh, help us, Lord, to say thank you, Lord. நன்றி ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதாக. Little things happening in their personal lives. ஓ, எங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய காரியங்கள் Lord, ஆரம்பமாகிவிட்டது. in their physical beings, ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திலே ஆரம்பமாகிவிட்டது சிறிய in காரியங்கள். their homes, in their family lives. எங்களுடைய ஆண்டவரே, வீடுகளிலே குடும்பங்களிலே சிறிய சிறிய Lord, help காரியங்கள் us to நடக்கிறதை overflow பார்க்கும்போது, with gratitude. ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கத்தக்கதாக. May thanks, Lord, be abounding.
ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே நன்றி நிறைந்த உள்ளம் பொங்கி வழியட்டும் ஆண்டவரே. And when we see little things happening, Lord, help us to go on and believe you for even the bigger things. இந்த சிறிய அற்புதங்களை அடையாளங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் பெரிய காரியங்களுக்காக உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக உதவி செய்யும். Knowing that the hand of the Lord is upon our lives. தேவனுடைய கரம் எங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கிறதை நாங்கள் உணரச் செய்யும். Thank you for your breath that is upon each one of us. ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற உம்முடைய சுவாசத்துக்காக நாங்கள் நன்றி The செலுத்துகிறோம். breath of the Holy Spirit. ஆண்டவரே அந்த பரிசுத்தாவின் சுவாசம் காற்று எங்கள் மேல் Lord, இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Help us to keep going in your way, the way of the word and the way of the Holy Ghost. ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியானவருடைய வழியிலும் தேவ வார்த்தையின் வழியிலும் ஓடத்தக்கதாய் உதவி செய்யுங்க. And accomplish great things with your help, with your anointing. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தோடு நாங்கள் பெரிதான காரியங்களை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. Lord, we pray for your people. ஆண்டவர் உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். We're your people, oh God. அவர்கள் உம்முடைய ஜனங்கள். And these, your blessed ones, are so blessed. Send them out to be a blessing. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தோட அவர்கள் வெளியில கடந்து A செல்வார்கள். blessing, Lord, that will overflow from out of this part of your church family into the community and into the world at large. ஆண்டவரே இந்த பிரதேசத்திலே இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பட்டணத்துக்குள்ளே போவார்களாக, இந்த பட்டணத்திலே மாத்திரமல்ல உலகமெங்கும் போவார்களாக. So that the world would see and acknowledge that these are the people who are blessed of the Lord. இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை முழு உலகமும் காண செய்யுங்க ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. And everybody said, எல்லாரும் சொன்னார்கள் ஒருத்த சத்தமாய் Amen. ஆமென். Amen. அப்படியே நாங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமா டெபோரா ஆண்டி அவர்களுக்காக, சிஸ்டர் பானுவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். We're going to pray for Sister Banu and Deborah auntie. யார் யார் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Those are the people who are sick and weak these days. We're going to pray for them as well. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரம் அவர்களை தொட வேண்டும், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். We're going to pray that the hand of God should touch them and deliver them. ஆமென். இயேசு சுவாமி இந்த வேளையில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய Jesus டெபோராட்டிக்காக, பானுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for Sister Banu and Deborah auntie, Father God. அது மட்டுமல்ல சுவாமி, யார் யார் சுகவீனமா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Those who are sick and weak, Father God, we are praying for them as well, Lord. ஆண்டவரே அவர்களை நீ சந்திக்கணும், அவர்களை May God சுகப்படுத்தணும். should meet them and heal them, Father God. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். commit them into thy hands, Father. ஆமென். இந்த வேளையில் கூட ஒரு மரண அறிவித்தலை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். Even today, I'm going to share a death announcement. நம்முடைய கென்டன் சபையை சார்ந்த சகோதரி ஷர்மிளா ஸ்டீஃபன் அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஷர்மிளா அவருடைய தகப்பனார் மரித்து போன நேற்று தினத்திலே மரித்து போனார்கள். In Kenton Bethany Church, Sister Sharmila's father has passed away. ஆகவே அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு So I கேட்டுக்கொள்கிறோம். kindly ask you and uphold your prayers for their family. அதாவது ஷர்மிளா அவருடைய தகப்பனார் நேற்று தினத்திலே ஜெர்மனியிலே மரித்திருக்கிறார்கள். Sister ஜெர்மன் தேசத்திலே. Sharmila's father has passed away in nation of Germany ஆகவே yesterday. ஒரு நிமிஷம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாங்க ஒரு வயசு நாங்க ஜெபம் பண்ணுவோம். So as a church, let us all pray for the comfort of their family. எல்லாரும் கரங்களை வைத்து நாங்க ஜெபம் Let us all lift பண்ணுவோம். both our hands and pray for ஷர்மிளா the அவருடைய family. குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for Sister Sharmila's family, Father God. தகப்பனாரை இழந்து துயரத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். People who are in sorrow, losing their Father God, please தேவ comfort them, சமாதானம் Lord. அவருடைய இருதயத்தில் May peace கடந்து of வர. God shall come into their hearts, Father. ஆண்டவரே, அந்த தகப்பனார் விட்டு சென்ற அந்த இடத்தை நீர் நிரப்பும்படி நாங்கள் Lord, the ஜெபிக்கிறோம். space that the Father has left, you should fill that space, Father God. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We pray into thy hands, Father. ஆமென். ஒரு வயசு எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண, எல்லாம் கேட்ட வார்த்தைகளுக்காக Let us all கர்த்தருடைய lift our பிரசன்ன hands, அனுமதியில் give வந்ததுக்காக thanks to the நன்றி Lord. செலுத்துவோம். ஹalleluya. Let us all thank God Oh, for the மை presence of ஸ்தோத்திரிக்கிறோம், God. Praise you, ஸ்தோத்திரிக்கிறோம் Father கர்த்தாவே. God. We praise you, உமக்கு Lord. நன்றி செலுத்துகிறோம். We thank you, Father. ஹalleluya, ஹalleluya, Hallelujah. We ஹalleluya. praise you, Master. இயேசுவே, Thank you, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Jesus, we praise you, Father. Hallelujah, Thank hallelujah, you for the hallelujah. wonderful word, Father God. ஓ ஹalleluya, மை Hallelujah, we ஸ்தோத்திரிக்கிறோம். praise you, we exalt you, Father. We ஓ lift your உமக்கு name on எல்லா high, கனத்த Father. மகிமை நாங்கள் Give all செலுத்துகிறோம். the glory and honor இயேசுவே, to you alone, Father. எங்கள் மத்தியில் நீர் வந்ததுக்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். coming in midst of us, Father உம்முடைய God. வார்த்தையினூடாக எங்களுக்கு ஊழியம் செய்ததுக்காக உமக்கு Thank you for நன்றி. ministering us through your word, Father God. அருமையான ஊழியக்காரனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் We கொடுக்கிறோம். commit the wonderful servant of God into thy hands, அவரை, Father. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிரயாணங்களையும் நீர் May ஆசீர்வதித்தருளும். you bless him and his family and his travel, Father God. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless each and every one of us who are here today,
holiday, Father. ஆண்டவரே இன்னும் விடுமுறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். Lord, we continue to pray for those people who are on holidays, Lord. அவர்களை சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில நீர் கொண்டு வருவீராக. Bring them back with a good health and wealth, Father God. அது மட்டுமல்ல இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். Lord, in these days, please meet all the needs of each one of us, Father God. ஆண்டவரே ஸ்கூல் ஆரம்பத்திலே புதிய வகுப்புகளுக்கு போகிறார்கள். In the coming days, Father God, they're going to go into a new year groups, Father. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray for the children with a burden heart, Father. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. May God, you bless each of the children. ஆண்டவரே GCSE நல்ல ஆண்டவரே தேர்ச்சி எண்களை நிறைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்க. Lord, you have given good grades in the GCSE exams, Father அந்த God. பிள்ளைகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கணும். May you, God, bless each and every one of them, ஆண்டவரே Father. இன்னமும் அவர்கள் ஞானத்துல சிறந்து விளங்க நீர் உதவி செய்யுங்க. And let them seen with the good wisdom of yours, Father God. ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit them into thy hands, இந்த Father வாரம் God. முழுவதும் உம்முடைய பிரசன்ன பாதுகாப்பு எங்களோடு May your காணப்படட்டும். protection be with us throughout the week, Father. உமக்கு எல்லா கனத்த மகிமையை நாங்கள் We செலுத்துகிறோம். give all the glory and honor to you alone, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் In the எங்கள் name நல்ல of Jesus, பிதாவே. we ask of a good Father. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் the love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் the fellowship, communion, joy, and peace of the Holy Spirit, எப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus Christ. நம்மளோடு கூட நீடித்து நிலைத்திருக்க Let us be with us forever. ஆமென். நம்ம இரு கரங்களை உயர்த்தி அவனமாய் சொல்லுவோம். Let us all lift our both hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.